தான் தங்கச்சிக்காக தியாகம் பண்றதா நினைச்சு லக்ஷ்மி தான் வாழ்க்கையை தொலைச்சிட போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணி நீங்க தான் லக்ஷ்மி மனசை மாத்தணும். இந்த விஷயம் என் கை மீறி போயிடுச்சு மாப்ள. இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாமதான் கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட என் குறைய சொல்லி வேண்டிக்கிட்டு வர. உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்காங்கன்னு சொல்லுங்க மாமா. ஏன் மாமா இப்படி செஞ்சீங்க? என்னால வீட்டு நிர்வாகத்தை பாத்துக்க முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல என்கிட்ட திறமை இல்ல நினைச்சிட்டீங்களா? சாவி கொத்த உங்ககிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் உங்க அப்பா தான். எங்க அப்பாவா? அவர் எப்ப சொன்னாரு? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு முன்னாடியே கல்யாண மண்டபத்துல என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாரு. சம்பந்தி, என் பொண்ணு தேன்மொழியை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க சம்பந்தி. நான் முழு மனசோட என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு காரணமே என் பொண்ணு தேன்மொழி இருக்காளே, அவ தப்பான வழியில போயிடக்கூடாதுன்னு தான் அவன் மேல கோபமாவும் வெறுப்பு வர்ற மாதிரியும் நான் அவகிட்ட நடந்துகிட்டேன். ஆனா நான் அவன் மேல உயிரையே வச்சிருக்கேன். அவதான் எனக்கு எல்லாமே. சம்பந்தி, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அவ உங்க வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. லட்சுமி மருமகளா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் தேன்மொழி கொடுக்கிற மதிப்பையும் மரியாதையும் நாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்காக இல்ல சம்பந்தி, இப்ப லட்சுமி கிட்ட இருக்கிற பொறுப்பை தூக்கி தேன்மொழி கிட்ட எந்த காரணத்தை கொண்டு கொடுத்துடக்கூடாது. அவ ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு இன்னும் பக்குவப்படல. சின்ன வயசுல இருந்து தான் நினைச்சது நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. ஒரு தடவை நான் கண்டிச்சப்ப என்னையே கிளாஸ் எடுத்து குத்திட்டா. இத பாருங்க, கையில இன்னும் தழும்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவளுக்கு கோபம் வரும். நானும் மாறுவான்னு பார்த்தேன். இதுவரைக்கும் அவ மாறவே இல்லை. உங்க வீட்டுல இருக்கிற லட்சுமி கிட்ட பேசும்போது அவளால தேன்மொழியை மாத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவளுக்கு குடும்ப பொறுப்புன்னா என்னன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிற பக்குவம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்ப தேன்மொழிக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்காம அப்படியே விட்டுருங்க. அப்பதான் சம்பந்தி தேன்மொழி திருந்துவா. என்ன சம்பந்தி சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே உங்க மக தேன்மொழி எங்க வீட்டு பொண்ணு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பெத்த அப்பாவே தான் பொண்ணை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிமா சாவி கொத்த உங்ககிட்ட கொடுக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட பக்குவம் வந்தா சாவி கொத்த உங்ககிட்ட கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன். என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இதுல உங்களை தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு மாமா? நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. எங்க அப்பா சொன்னதுனாலதான் சாவி குத்த மாமா என்கிட்ட கொடுக்காம இருந்திருக்காரு. எங்க அப்பாக்கு இருக்கு கச்சேரி. இப்ப உனக்குதான் போன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே போன் பண்ணிட்ட. ஏய் தேனு, ஏமா இப்படி கோவப்படுற? உன் புருஷ செஞ்ச வேலைக்கு கோவப்படாம அந்த ஆளை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? ஏய், அவர் உங்க அப்பாடி, கொஞ்சம் மரியாதையா பேசுமா. அப்பா வந்தாலு வீட்ல இருக்கும் போதுதான் கண்டபடி பேசி என்ன டார்ச்சர் பண்ணாரு. சரி, புகுந்த வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதையும் கெடுத்து வச்சிருக்காரு. அவங்களை என்கிட்ட சாவி கொத்த கொடுக்க வேண்டாம்னு சொன்னதே உன் புருஷன் தான். ஏய், என்னடி சொல்ற? அந்த ஆள் தான் என் மாமா கிட்ட எந்த பொறுப்பையும் சாவி கொத்தையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு. இந்த மரமண்ட மாமாவும் அந்த ஆள் சொன்னத வேத வாக்க எடுத்துக்கிட்டு
என்கிட்ட சாவி குத்த கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப எனக்கு வர கோவத்துக்கு உன் புருஷனை நங்கு நங்குன்னு கொட்டணும் போல இருக்கு. இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. தகவலு நைசா நழுவிடு. இவ சமைக்கிறன் வேற சொல்லிருக்கா. முதல்ல போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருவோம். இல்லனா அதுக்கும் சேர்த்து நமக்கு கொட்டு தான் விழும். அந்தால கொட்டினா மட்டும் பத்தாது, ஓட ஓட விரட்டி அடிக்கணும். சரிடி, நீ கோவப்படாத. போன வைமா. இவருக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? லக்ஷ்மி ஏன் இன்னும் கீழே இறங்கி வரல? இன்னைக்கு நான் தானே காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். சரி, மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அவங்களுக்கும் காஃபி கொண்டு போய் கொடுப்போம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி அக்கா வந்திருக்கேன். லக்ஷ்மி, 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 என்ன லக்ஷ்மி உடம்பு இப்படி கொதிக்குது? கை கால்லாம் நடுங்குது. லக்ஷ்மி, ஐயோ, லக்ஷ்மி, லக்ஷ்மி, இந்த நேரத்துல இவங்க வேற. ஏந்திர லக்ஷ்மி. லக்ஷ்மி, கதவு தர. லக்ஷ்மி, எழுந்திரி. எந்திரிக்க முடியலங்க. என்ன லக்ஷ்மி, நான் பெட்ல தானே படுத்திருந்தேன். என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. லக்ஷ்மி, கதவு தர. எவ்வளவு நேரம் தட்டுறது? லக்ஷ்மி, ச்சே, என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மழையில வேகமா வண்டியை ஓட்டி கீழே விட்டுட்டேன். சாரி லக்ஷ்மி, சாரி. அண்ணி வேற வெளியே நிக்கிறாங்க. இப்ப இப்படி பார்த்தா நல்லா இருக்காது. ஐயோ, ஏந்திரிச்சு பெட்லயாவது படுத்துக்கோ லக்ஷ்மி. ப்ளீஸ் லக்ஷ்மி, ஏந்திரி. இல்ல, என்னால முடியலங்க. லக்ஷ்மி, கதவு தர. வெற்றி, என்னால எந்திரிக்க முடியலங்க. கால் ரொம்ப வலிக்குது. கைய தூக்கவே முடியல. ஹலோ, புது பொண்ணு மாப்பிள்ளை நீங்க இல்ல, நாங்க தான். எங்களுக்கு தான் இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நாங்களே இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டோம். நீங்க இன்னும் எழுந்திருக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு தரங்க. சாரி லக்ஷ்மி, சாரி. அண்ணி கதவு தட்டுறதால உன்னை தூக்க வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்லைங்க, கை ரொம்ப வலிக்குதுங்க. தூக்கவே முடியல. ஐயோ, என்ன லக்ஷ்மி உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது? மழை நின்னதும் வரலான்னு சொன்ன, என் பேச்சு கேட்டியா? இப்ப பாரு எப்படி கஷ்டப்படுற. இவ்வளவு நேரமா காட்டு கத்தா கத்துறேன், அத கண்டுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ச்சே. இவங்களுக்கு காஃபி கொடுக்காம இத கீழே கொண்டு போனா அந்த நாட்டாம என்ன அட்வைஸ் பண்ணியே கொன்னுடுவாரு. எல்லாம் என் தலையெழுத்து. வெற்றி, நீங்க
லக்ஷ்மி நீ இரு, நான் போய் அண்ணிக்கிட்ட காஃபி வாங்கிட்டு வரேன். வேணாங்க, வாந்தி வர மாதிரி இருக்கு. லக்ஷ்மி, எவ்வளவு நேரம் தான் கதவை தட்டுறது? கதவை தரங்களேன். வெற்றி, இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? அண்ணி கதவு திறந்தா இருக்கு, வாங்க அண்ணி. இத முன்னாலேயே சொல்லிருக்கலாம்ல. வாந்தி வந்தா வாஷ் பேஷன்ல போய் எடுக்க வேண்டியதானே? அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு புருஷன் கையில. இத பார்த்தா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன வெற்றி, இதுனா பழனி பஞ்சாமிர்தமா? ரெண்டு கையில அப்படியே புடிச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது மக்க எடுத்துட்டு வந்து இந்த கருமத்தை வாங்கி இருக்கலாம்ல. முதல்ல போய் கைய கழுவிட்டு வாங்க வெற்றி, நாத்தம் தாங்க முடியல. போங்க. என்ன லக்ஷ்மி, ஃபேன் போடாமையே உடம்பு இப்படி நடுங்குது? குளிர் ஜரமா? நேத்து ரெண்டு பேரும் மழையில கும்மாளம் போட்டுட்டு வந்தீங்க. உனக்கு மட்டும் ஜரம் வந்திருக்கு, குழந்தைனுக்கு வரலையா? அது எப்படி? ஏன் கேக்குறேன்னா, டவுட்ட உடனே கேட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கலன்னு வச்சுக்கோ. எனக்கு மனசு தாங்காது, அதான் கேக்குறேன். குழந்தைனுக்கு மட்டும் ஏன் ஜரம் வரல? தெரியல. நல்ல பதில். காஃபி நேரத்துக்கு ஆறி போயிருக்கோம், பிரஷ் பண்ணிட்டு வந்து குடி. அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க, லக்ஷ்மிக்கு உடம்பு வலிக்குதான், இது கொஞ்சம் தேய்ச்சி விடுறீங்களா? நான் தேய்ச்சி விடணுமா? ஐயோ, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரனாலே ஒரே அலர்ஜி. யாராவது உடம்புக்கு முடியாம இழுத்துக்கிட்டு செத்தாங்கன்னா கூட நான் அந்த இழவுக்கு கூட போக மாட்டேன். என் கேரக்டர் அப்படி, நான் அப்படியே பழகிட்டேன். என் பழக்கத்தை யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. லக்ஷ்மி உங்க பொண்டாட்டி தானே, நீங்களே தேய்ச்சி விடுங்க. நான் எப்படி? நல்ல கதையா இருக்கே. புருஷனுக்கு உடம்பு முடியாம போனா பொண்டாட்டி புருஷனுக்கு பணிவிட செய்யணுமா? புருஷன் பொண்டாட்டிக்கு செய்யக்கூடாதா? உங்க பொண்டாட்டி மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தா நீங்களே தேய்ச்சி விடுங்க. என்னால எல்லாம் முடியாதுப்பா. என்னப்பா கயிறு ஃபேக்டரிக்கு போய் கயிறு தான் திருப்பின்னு பார்த்தா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா புதுசா? எங்கப்பா இவன் காலையில மார்க்கெட் போன்னு சொன்னா போனா தானே. அதுவும் இல்லாம எனக்கு தேன்மொழி சமைக்கணும்னு ஆசைப்படுறா, அதான் நானே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். ஓ என்ன தேனு? நேத்து உங்க தம்பியும் லக்ஷ்மியும் மழையில நனைஞ்சிட்டு வரும்போதே நான் நினைச்சேன். கரெக்டா நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? லக்ஷ்மிக்கு ஜுரம் அடிக்குது, குளிர்ல நடுங்குறா. ஜுரம் அடிக்குதா? லட்சுமிக்கு ஜுரம் அடிக்குதா? என்ன நீ? லட்சுமி அன்னைக்கு ஜுரம் அடிக்குதா? அன்னைக்கு ஜுரமா? வாங்க லட்சுமி, என்னமாச்சே?
சொல்லிட்டேன். லக்ஷ்மிக்கு ஜுரம் அடிக்குதுன்னு தானே சொன்னேன். அதுக்கே பூகம்பம் வந்த மாதிரி இப்படி ஓடுறாங்க. ஏய், எப்படி குளிர்ல நடுங்கறா பாரு. மலையில ஒதுக்கி இருந்துட்டு வராம நனைஞ்சிட்டு வந்தனாலதான் இப்படி. அறிவு இருக்கா உனக்கு? பாரு, நெருப்பு மாதிரி கொதிக்குது. லட்சுமி, நான் தேன்மொழி கிட்ட சொல்லி கஷாயம் போட்டு தர சொல்லட்டுமா? குளிருக்கு எதமா இருக்குமா? அந்த அளவுக்கு இந்த லக்ஷ்மி இந்த வீட்ல எல்லார் மனசுலயும் இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன நீ போலையா? எந்திரிச்சு ஓட வேண்டியதானே? ஓடி போய் உன் சின்ன மருமகளை உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டியதானே? என்னன்னா இப்படி பண்றீங்க? நைட் ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போயிருக்கலாம்ல. ஆளாளுக்கு என்னடா பேசிக்கிட்டு? டைம் வேஸ்ட் பண்ணாத. டாக்டர் போன் பண்ணு. இதோ பாரு. ஹலோ டாக்டர், நான் நாட்டாமையோட பெரிய பையன் தங்கவேலு பேசுறேன். லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமா? சரி டாக்டர். அப்பா உடனே வரேன்னு சொன்னாங்க. சொல்லு லூசு. நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமக, அத புரிஞ்சுக்கோ. நான் ஒரு மரமண்டு, இந்த மரமண்டை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். லட்சுமி, ஒன்னும் பயப்படாதம்மா, டாக்டர் வந்துருவாரு. டாக்டர் வந்துட்டாரான்னு போய் பாடுறா. போய் கூட்டிட்டு வாடா, போடா போ. யாரு? நான் டாக்டர் சாந்தி. லக்ஷ்மிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்க இருக்காங்க? ஓ அப்படியா? லக்ஷ்மி மேல அவங்களுக்கு இருக்கிற அஃபெக்ஷன்ல ஆம்புலன்ஸ்க்கே போன் பண்ணி வர வைப்பாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, டாக்டர் மட்டும்தான் வர வச்சிருக்காங்க. என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்த புது மருமகளா? அப்படின்னு நெத்தில போர்டா போட்டிருக்கு. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. சரிங்க, இப்ப லக்ஷ்மி எங்க இருக்காங்க? உங்களை தாங்க. லக்ஷ்மி எங்க இருக்காங்க? அந்த பக்கமா மேல போங்க, மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கு. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர் அம்மா, வாங்க பாருங்க. என்னாச்சு? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பொள்ளாச்சி போயிட்டு வரும்போது நல்ல மழையில 2 பேரும் நனைஞ்சிட்டாங்க. உடம்பெல்லாம் கொதிக்குது, என்னன்னு பாருங்க. பலமா அடிபட்டிருக்கு. கீழே எங்காச்சும் விழுந்தாங்களா? நேத்து நாங்க 2 பேரும் பைக்ல வரும்போது சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஏண்டா டேய், நைட்டே சொல்லியிருந்தா ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ல. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? சின்ன அடிதான்னு அலட்சியமா விட்டுட்டேன். எங்கடா விழுந்தீங்க? எப்படா விழுந்தீங்க? என்னன்னு இப்படி பண்ணிட்டேன்? நேத்து பொள்ளாச்சி போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது மழையில 2 பேரும் நனைஞ்சிட்டோம். நந்தினி, 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 என்னாச்சு? ஒண்ணு ஆகலையே. அடி எதனா பட்டுச்சா? சாரி நந்தினி. பாத்து மெதுவா, பாத்து மெதுவா. எந்திரி, எந்திரி. நந்தினி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? பரவாயில்ல, வீட்டுக்கு போயிடலாம். வண்டி எடுங்க. என்னடே, பொள்ளாச்சி புறப்படும் போதே உன்னை கார் எடுத்துட்டு போன்னு சொன்னேன்ல, நீ என் பேச்ச கேட்காம பைக் எடுத்துட்டு போயிட்ட. அப்பா, அண்ணன் ஏன் பைக்ல போனாருன்னு தெரியுமா? கார் ரிப்பேரடா.
இல்லண்ணே அண்ணிய பின்னாடி உட்கார வச்சு ஸ்பீடா போகணும்னு ஆசைண்ணே அதான் கூட்டு போயிருக்காரு. டேய் போடா சுமாரா எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாம பேசிக்கிட்டு இவன் ஒருத்தன். கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா ப்ளீஸ்? வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? என்னடா படத்துக்கால தூக்க முடியலன்னு சொன்னா. கை கால் ரெண்டுமே வீங்கிருக்கு. ஃபீவர் வேற அதிகமா இருக்கு. முதல்ல இன்ஜெக்ஷன் போடுறேன், வலி குறைஞ்சிரும். சரி போடு. ஏய் என்னடா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. நைட்டு வந்த உடனே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கலாம்ல. இப்ப ரத்த கட்டு வேற. என்னடா நீ என்னன்னு இப்படி பண்ணிட்ட? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், காய்ச்சலும் வலியும் குறைஞ்சிரும். அப்புறம் கிணத்து கடவுல டாக்டர் மகேஷ் குமார் ஆர்த்தோ டாக்டர் இருக்காரு, அவரை பார்க்க ரெஃபரன்ஸ் எழுதி கொடுக்குறேன், கூட்டிட்டு போய் காட்டுங்க. சரிங்க. டேய் வெற்றி, நீ இருக்கிற நிலைமையில தனியாலாம் காரை ஓட்டிட்டு போக வேணாம். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் காரை ஓட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வா.